Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து லோகோ கிரியேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் லோகோ ஒன்று எப்படி இல்லஸ்ட்ரேட்டர்ல வந்து நம்ம செய்யறதுன்றது பார்ப்போம். இப்போ இல்லஸ்ட்ரேட்டர்ல வந்து நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் சம்பந்தம் நிறைய வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனல்ல. இப்போ இன்னைக்கு வந்து இந்த லோகோ வந்து எப்படி நம்ம ப்ரொஃபஷனலாக செய்யறதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஷேப்பை நான் செய்யணும், ரைட்? இது ரொம்ப சிம்பிள்ங்க இந்த ஷேப் செய்யறது. இதை பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க லோகோஸ்ல வந்து. இதை எப்படி செய்யறதுன்னா இந்த பென் டூல் எடுத்து இங்கே ஒரு கிளிக், மேலே ஒரு கிளிக் கிளிக் பண்ணி அந்த பூவை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஒரு பூ வடிவத்தில் தான் இருக்கு, அதை ட்ரா பண்ணிக்கணும், சரியா ட்ரா பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபில் கலர் வந்து நான் ஃபில் கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுங்க. இந்த ஸ்ட்ரோக் கலரை மட்டும் நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை வந்து பிளாக்கு தெரிவு செஞ்சுட்டு இந்த மாதிரி வந்துடும். சாரி, செலக்ட் பண்ண பிளாக் கலர் அப்ளை ஆகலை. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருவோம். கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிளாக் கலர் தெரிவு செஞ்சு கொடுங்க. ரைட், இப்போ தான் வருது. வந்ததுக்கப்புறம் இங்கே நான் வந்து 5.5 வைக்கிறேன். அப்படின்னா தான் அந்த ஸ்ட்ரோக் வந்து இந்த இந்த கணக்கு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு வாட்டை பிடிச்சிட்டு இப்படி இழுத்தனா ஒரு காப்பி வந்துடும். ரைட் கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ரீஃப்ளெக்ட் கொடுத்தா இந்த போயிட்டு வந்துடுவாரு. இப்போ ஓகே பண்ணுறேன். இப்போ கொண்டாந்து இங்கே வந்து பொறுத்தணும் இந்த பூ. இப்போ இந்த மாதிரி வந்துடும். வந்தோடனே இப்படி இதை வந்து இப்படி தெரிவு செய்வோம். இதை செலக்ட் பண்ணிட்டு இதை நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இது ரெண்டையும் விண்டோஸில் போயிட்டு பாத் ஃபைண்டர்னு ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்துடும். இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இதில் பாருங்க ஆப்ஷனுக்கு மர்ச் கொடுத்தேன். மர்ச் ரைட், ஓகே. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணும். ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணால் குரூப் ஆயிடுவார். இங்கே போய் கலர் நம்ம மாற்றிக்குவோம். இதா கலர் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த கலருக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ கலர் வந்து பொருந்துச்சு, ரைட்? ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு, ரைட்? ஓகே, இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்கை வந்து நான் கொடுக்குறேன், 0 கொடுத்துருவேன். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது பாருங்க. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து ரைட், இப்போ இதை வந்து நான் வந்து மர்ஜ் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் இப்படி தானே இருக்குது, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கீழே இங்கே வந்து ஒரு நடுவில் வந்து பிரிப்படுது ஒரு துண்டு. இது இல்லாமல் இந்த பார்த்தீங்கன்னா மர்ச்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் மர்ச் ஆயிரும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டு ஒன்று ஆயிடுச்சு. ஒன்று ஆனதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு வாட்டை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒன்று எடுக்கிறேன். இப்படி இதை இப்படி இந்த பக்கத்து இப்படி இந்த பக்கத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணுறேன். இந்த மாதிரி வைக்கிறேன். இதே அப்படி திரும்ப ஒரு வாட்டை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு காப்பி எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இதை கொண்டாந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சு செய்யுங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் தான் சூப், ரைட்? இப்போ இந்த மாதிரி பொருந்துச்சு பாருங்க. இப்போ 3 ஷேப்பில் இந்த மாதிரி ஷேப்பில் பொருந்துச்சு. பொருந்தினதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி பொருந்துச்சு. இதை 3ஐயும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பிடிச்சிட்டு சாரி இதை பிடிச்சிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இது 3 இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, டிவைட்னு ஆப்ஷனை கொடுத்தா இதை ஒன்று டிவைட் ஆயிடும் இந்த மாதிரி. இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணுனா இந்த மாதிரி டிலீட் ஆயிடுவார். இப்போ இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணால் இந்த மாதிரி டிலீட் ஆயிடும். இதை செலக்ட் பண்ணி டிலீட் ஆயிடும். இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷேப் தான் அது. இப்போ இது கீழே ஒன்று இருக்குது, இதை டிலீட் பண்ணிடுவோம். சாரி, இந்த ஷேப்பில் தான் அந்த லோகோ வந்து இருக்குது. இவ்வளோ தான் அந்த லோகோஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் அந்த லோகோஸ். இப்போ இந்த கலரை வந்து மாற்றலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கலரை வந்து இந்த ரெட்டுக்கு மாற்றலாம். ஆர்ஜி மோட்டார்ஸ் எழுதுகிற நேரம் ஆர்ஜி மோட்டார்ஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஃபாண்ட்டுக்கு மாற்றோம். இப்போ நம்ம பிக் நூடுல்ஸ் டைட்டில்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது, இதுக்கு மாற்றிங்கன்னா அழகாக இருக்கும் அதோட. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபாண்ட்டுக்கு மாற்றிட்டு இதை வந்து நீங்கள் வேணும்னா இப்போ வந்து இதை வந்து
உங்களுக்கு வேறு எதுவும் ஃபாண்ட்டுக்கு மாற்றினா மாற்றிக்கலாம். இந்த சைஸ் வந்து குறைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 36 இருக்கிறத ஒரு 20 மாதிரி கொடுத்து பார்ப்போம். சாரி, கொடுத்துட்டு என்கிட்ட பண்ணோம்னா சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 24 மாதிரி கொடுப்போம், 25 மாதிரி. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் இந்த வேலையை செய்கிறேன். ரைட், இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி இந்த லோகோவையும் இந்த கலருக்கு நம்ம எடுக்கணும். ஓகே, இப்போ இந்த கலர் வந்து என்னது, இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இதை Ctrl C அடித்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த துண்டை செலக்ட் பண்ணுறோம். இந்த துண்டை கலர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். Ctrl V அடித்து பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணோம்னா அந்த கலருக்கு ஸ்பேஸ் ஆகிடும். இப்போ இவ்வளோ தான் சிம்பிளாக அந்த லோகோ வந்து நம்ம செய்யுது. வெரி சிம்பிள். இவ்வளோ தான் அந்த லோகோஸ். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது மூணையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு சின்னதாக்கணும். சின்னதாக்கிட்டு இப்படி வச்சா அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் லோகோ. இந்த துண்டை வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் போல்ட் பண்ணணும்னா போல்ட் பண்ணிக்கலாம். வேற ஒரு ஃபாண்ட்டுக்கு மாற்றினா பப்பின்ஸே கொடுப்போம். பப்பின்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபாண்ட் ஒன்று. இப்போ இந்த மாதிரி பப்பின்ஸில் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். பப்பின்ஸில் கொடுத்து கொஞ்சம் சைஸை கொஞ்சம் குறைக்கணும். சைஸை கூட்டணும்னா பப்பின்ஸ் அசிங்கமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இந்த லோகோ. இந்த மாதிரி நீங்கள் லோகோஸ் வந்து செஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபாண்ட் வந்து நான் இது 2 தான் யூஸ் பண்ணி, நீங்கள் வேறு ஃபாண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது இருக்குது எது மேட்சான ஃபாண்ட்ஸ். ஓகே, அதுகளை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லோகோ வந்து சின்னதாக இருக்குது. இப்போ பெருசாக்குனாலும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு பெருசாக்குனா அதே ஒரிஜினல் குவாலிட்டி மாறாது. ஏன்னா இது வெக்டர் பேஸ். எந்த சைஸுக்கும் நீங்கள் எந்த இடத்துல எந்த ஒரு ஃபைல்லையும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் லோகோ செய்கிறதுக்கு வந்து இந்த பேஜ் சைஸ் தான் தேவைன்றதுலாம் இல்லை. ஓகே, இதில் வந்து நீங்கள் எந்த சைஸுக்கு கொடுத்தோம் இல்லஸ்ட்ரேட்டரில் செய்யலாம். ஏன்னா வெக்டர் ஃபார்மேட். ஓகே, இவ்வளோ தாங்க வேலை. இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.